சென்ட்ரமில் இருக்க ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி. ஐசிஐ எக்ஸல் பாரிஸ்ங்கிற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கேன். ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன். நார்மலாகவே நான் வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், ஃபவுண்டேஷன் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். சரி ஓகே, ஒரு நல்ல பிராண்டட் ஃபவுண்டேஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஃபவுண்டேஷன் வாங்குறப்ப நிறைய ஷேட்ஸ் இருக்கும். நம்மளோட ஸ்கின் டோனுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம். எப்போவுமே வந்து கையில் வந்து செக் பண்ணி நம்ம ஸ்கின் டோனை மேட்ச் பண்ணி தான் எல்லோரும் வாங்குவோம். சில பேர் வந்து ஃபேஸில் போட்டு வாங்குவாங்க. என்ன கேட்டால் வந்து ஃபேஸில் போட்டு ஒரு ட்ரையல் பார்த்துட்டு வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா வந்து சவுத் இண்டியன் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக சன்லைட் வந்து எக்ஸ்போசர் ஆகிறனால ஃபேஸும் அப்புறம் ஹேண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலரில் தான் இருக்கும். ஒரு மைல்டு டிஃப்ரெண்ட் எப்போவுமே இருக்கும். ஸோ ஃபேஸில் போட்டு பார்த்து வாங்குறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் வந்து 2 ஃபவுண்டேஷன் எடுத்திருந்தேன். ஒன்று எக்ஸ்பென்சிவான ஃபவுண்டேஷன், இன்னொன்று வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய 2 ஃபவுண்டேஷன் வாங்கிட்டு இங்கே நம்ம வந்து ட்ரையல் கேட்டுக்கலாம். அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இது எனக்கு செட் ஆகுமா இல்லையான்னு கேட்டால் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். லாக்கோம்ங்கிற ஒரு பிராண்டோடதும், இன்னொன்று வந்து பிஇ கிரியேட்டிவ்னு இன்னொரு பிராண்டோடது. 2 ஃபவுண்டேஷனுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது வந்து லாக்கோம், ரெண்டாவது வந்து பிஇ கிரியேட்டிவ். ரெண்டுமே வந்து அவங்க வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணாங்க அந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷோட. ஸோ எனக்கு வந்து 2 ஃபினிஷிங்குமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 ஷேடுமே சேமாக தான் இருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு ஒரு 3 ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி 3 ஃபவுண்டேஷன் வந்து போட்டு காமிச்சிருந்தாங்க. அதில் எனக்கு வந்து 2 தான் பிடிச்சிருந்து. அந்த 2யுமே நான் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபவுண்டேஷன் வந்து காஸ்ட்லியாக வாங்குறது இல்லை கம்மி ப்ரைஸில் வாங்குறது ரெண்டுமே கிட்டத்தட்ட அந்த சேம் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஃபினிஷிங் கிட்டத்தட்ட 2மே ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த பிஏ கிரியேட்டிவே வாங்கிக்கிட்டேன். ஐசிஐ எக்ஸல் பாரிஸ் இந்த கடையில் வந்து நிறைய பர்ஃப்யூம்ஸு, லிப்ஸ்டிக், அப்புறமா ஃபேஸ் மேக்கப் எல்லாமே இருக்கும், எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். இப்போ வந்து அவங்க ஃபவுண்டேஷன் மட்டுமே போட்டு காமிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம கான்டோவர் ப்ளஷ்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து மேலே ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரியே இல்லை, லைட்டாக என்னோடய ஸ்கின் டோனை வந்து பிரைட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் இதுவே எடுத்துக்கலான்னு செகண்ட் ட்ரை பண்ண ஃபவுண்டேஷனே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்துச்சு, லுக்கும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருந்துச்சு அந்த எக்ஸ்பென்சிவ் ஒன்னோட. ஸோ நமக்கு ட்ரையல் பண்ணி காமிச்சவங்க வந்து ரொம்ப பொறுமையாக போட்டு காமிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு அப்படியே கடையை சுற்றி பார்க்க போகிறேன். கடையில் வந்து நிறைய பிராண்டு வந்து டிஃப்ரெண்டான பிராண்ட் இருந்துச்சு. ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு ரேக்கில் இருந்துச்சு. லிப்ஸ்டிக்கு, ஃபவுண்டேஷன், கான்டோவர், ஐஷேடோ, அந்த இது க்ளோயிங் சீரம், அந்த மாதிரி ஃபேஸ் சீரம் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு சுற்றி பார்த்துட்டு அப்படியே பில் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பிஇ கிரியேட்டிவ் இந்த மேக்கப் ஃபவுண்டேஷன் தான் நான் இதில் தான் ஒரு ஷேடு வாங்கியிருக்கேன். இந்த ஃபவுண்டேஷனோட லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்களே பாருங்கள். மேலே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு லேயர் போட்ட மாதிரியே இல்லை, என்னோடய ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பிரைட்னிங் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து நம்ம வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி செட் பண்ணும்போது ரொம்ப லாங் ஸ்டே கிடைக்கும். ஸ்வெட்டு வந்தாலும் கொஞ்சம் அது வந்து ரொம்ப நேரம் தாங்கும். அதனால் நான் வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு பில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப போகிறேன். இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக குட்டி பர்ஃப்யூம்ஸ் 2 கொடுத்துருந்தாங்க.